வணக்கம் நேயர்களே, செக்கப் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம செக்கப் நிகழ்ச்சியில மகளிர் மருத்துவத்தை பத்தி தான் பேச இருக்கோம். அந்த வகையில நம்ம நிகழ்ச்சிக்கு டாக்டர் ரம்யா ஜெயராமன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா லாப்ரோஸ்கோபி சர்ஜன் மற்றும் ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட். அவங்கள நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். நேயர்கள் நீங்களுமே உங்களுக்கு மகளிர் மருத்துவம் தொடர்பான கேள்விகள் இருந்ததுன்னா திரையில தெரிகிற எண்களுக்கு தொடர்பு கொண்டு டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேட்டு அதுக்கான பதிலையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ இந்த எரால பாத்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டிக்கு முக்கியமான ரீசனா இருக்கிறது அதுவும் பெண்கள் கிட்ட PCOS அண்ட் PCOD அப்படின்னு சொல்றாங்க. ஸோ PCOSனா என்ன, PCODனா என்ன டாக்டர்? ஸோ PCOSங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அதோட ஃபுல் ஃபார்ம். PCODங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். பட் ரெண்டுமே ஒண்ணுதான், சரிங்களா? அது டெர்மினாலஜி தான் வேற தவிர அல்டிமேட்டா கண்டிஷன் ஒண்ணுதான். ஸோ அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் PCOSங்கிறது எல்லாரும் யோசிக்கிறது ஓவரிய பாதிச்சிருக்கிற ஒரு தொந்தரவுன்னு. பட் PCODங்கிறது ஆர் PCOSங்கிறது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஓவரி பாதிச்சிருக்கே தவிர ஓவரியில வரக்கூடிய வியாதி இல்லாது. மேம், இது வரதுக்கு என்னென்ன காரணங்கள் மேம்? இது சர்டைன் ரீசன்ஸ் இருக்கும் இல்லையா அது வரதுக்கு? ஏன்னா இது இப்போலாம் டீனேஜர்ஸ்க்கே நிறைய வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன மேம்? ஸோ PCOS பாத்தீங்கன்னா நிறைய தடவை வர காரணம் இட்ஸ் a ஜெனட்டிக் டெண்டன்சி. அவங்க உடம்புக்கு ஒரு ஜெனட்டிக் டெண்டன்சி இருந்தா அது வரும். ஆர் அம்மாக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு ஜெனட்டிக்கா டாட்டர்ஸ்க்கு பாஸ் ஓவர் ஆகிற சான்ஸ் இருக்கு. பட் அதை தவிர பாத்தீங்கன்னா மேஜர் இஷ்யூ லைஃப் ஸ்டைல். ஸோ எஸ்பெஷலி இந்த பேண்டமிக் சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப வெயிட் போட்டிருக்காங்க. செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, ஹை கார்ப் டயட், ஹை சுகர் டயட். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்மோனல் அந்த ஃபேட் டெபாசிஷன் ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஃபேட் டெபாசிஷன் ஜாஸ்தி ஆகும்போது அந்த ஃபேட்ல இருந்து சில சுரப்பிகள் வருது. அண்ட் அந்த சுரப்பிகள் நம்ம நார்மலா ஒரு முட்டை வளர்ச்சிக்கு காரணமா இருக்கிற சுரப்பிகளை கட்டுப்படுத்துறதுனால இந்த PCOS அந்த கண்டிஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பாத்தீங்கன்னா முட்டை வளருது, முட்டை கரெக்ட் டைமுக்கு வளர்ந்து வெடிக்க மாட்டேங்குது. ஸோ பீரியட்ஸ் டிலே ஆகுது. ஸோ காமனஸ்ட் சிம்டம் பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் தள்ளி போடுறது தான் இந்த PCOS சம்பந்தப்பட்ட காமன் சிம்டம். ஸோ இட் இஸ் எசென்ஷியலி ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் ஆர் ஜெனட்டிக்கா பாஸ் ஓவர் ஆகலாம். பட் மோஸ்ட்லி இட் இஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அன்ஹெல்தி டயட், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், இதெல்லாம் தான் அதோட மெயின் காசஸ். டாக்டர், இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது டாக்டர்? இதுலயே மைல்டு, மாடரேட், அதே மாதிரி சிவியர், இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸ்லாம் கூட நம்மளால பார்க்க முடியுது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுமா, இல்லை உணவு பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறுறது, இது மூலமாவே இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி கியூர் பண்ண முடியுமா? ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மைல்ட், மாடரேட், சிவியர் PCOSன்னு இன்னி இல்ல. அந்த கிளாசிபிகேஷன் இஸ் நாட் தேர் எனிமோர். ஏன்னா PCOSே பாத்தீங்கன்னா நான் சொன்னது இப்போ ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதனால உங்களுக்கு அந்த சினப்பையில முட்டை கரெக்டா வளர்ந்து வெடிக்க மாட்டேங்குது. பட் இதே சமயத்துல பாத்தீங்கன்னா PCOSே ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமா பிரசன்ட் ஆகும். ஸோ ஒருத்தங்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் கரெக்டா வரும், ஆனா பிளட் டெஸ்ட்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காமிக்கும். சிலருக்கு பீரியட்ஸ் கரெக்டா வரும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிளட் டெஸ்ட்ல தெரியாது. ஆனா அவங்களுக்கு எக்ஸசிவ் ஹேர் growth, சின்ல ஹேர் growth, ஹேர் ஃபால், அந்த மாதிரி பிரசன்ட் ஆகலாம். ஸோ PCOSே பாத்தீங்கன்னா நிறைய விதமா பிரசன்ட் ஆகலாம். இப்போ இது எந்த ஏஜ் குரூப்ல பிரசன்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்றது. ஸோ சின்ன வயசுல யங் டீனேஜர்ஸ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸசிவ் ஆக்னே, எக்ஸசிவா ஹேர் growth வருது, ஆர் பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருந்ததுன்னா தென் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு தென் அதுக்கு தகுந்த மாதிரி மெடிகேஷன்ஸ் எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதே இந்த ஏஜ் குரூப்ல ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா the first thing we suggest is diet and exercise. ஸோ அந்த டயட் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 5 கிலோஸ் அந்த மாதிரி லூஸ் பண்ணாலே அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஸ்லோவா குறையிற வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதுலயே அந்த சைக்கிள்ஸ் ரெகுலர் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா விமென் who are trying to conceive. ஸோ அந்த 20 இயர்ஸுக்கு மேல irregular சைக்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு கன்சீவ் ஆகிறது இந்த PCOSனால ஒரு பிரச்சனையா இருக்கலாம்.
அவங்களுக்கு வந்து வாட் வி சஜஸ்ட், இப்ப மறுபடியும் அந்த ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு இம்பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, தென் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த முட்டை கரெக்ட் டைமுக்கு வளர வைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிஓஎஸ் வந்து லாப்ரோஸ்கோப்பில ஓவரி பங்க்சர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது பண்ணா அந்த இது பிசிஓஎஸ் சரியாயிரும்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஸோ அது வந்து இது என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லாத்துக்கும் வந்து சினப்பையில ஒரு ஆல்ரெடி ப்ரீடிட்டர்மின்டா ஒரு நம்பர் ஆஃப் எக்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த பிசிஓஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதே எக்ஸ் தான் நிறைய வளர்ந்து ஒரு ஸ்டேஜ்ல அரெஸ்ட் ஆகுது அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால. ஸோ நீங்க வந்து இந்த பிசிஓஎஸ் ட்ரீட்மெண்ட்னு வந்து அதை பங்க்சர் பண்ணீங்கன்னா, ஆக்சுவலா வந்து நீங்க பங்க்சர் பண்றது அங்க ஓவரியில இருக்கிற நார்மல் எக்ஸை தான் வந்து பங்க்சர் பண்றோமே தவிர அந்த இம்பேலன்ஸை வந்து சரி பண்றது இல்லை. ஸோ இந்த பிசிஓஎஸ் பங்க்சரிங் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலா இருக்கிற எக் கவுண்ட் வந்து ரொம்ப குறையிற வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதனால ஃபர்டிலிட்டி இன்னி பிரச்சனை ஆகலாம். ஸோ ஃபார் யங் விமன் எஸ்பெஷலி கன்சீவ் ஆற ட்ரை பண்றவங்களுக்கு வந்து இந்த சைக்கிள்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்கும்போது ஜஸ்ட் சிம்பிள் ட்ரீட்மெண்ட் லைக் முட்டை வந்து கரெக்ட் டைமுக்கு வளர வைக்கிறதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்து நேச்சுரலா ட்ரை பண்ணாலே வந்து நல்ல சான்சஸ் இருக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ பிசிஓஎஸ் இருக்கு, அதனால இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குன்னா தென் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 monthsக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் மட்டும் கரெக்டா வரதுக்கான டேப்லெட்ஸ் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்தா போதும். பட் அல்டிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த பிசிஓஎஸ் இருக்கு, அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கான டெண்டன்சி இருக்குன்னா then they have to keep that imbalance under control. அது எப்படின்னா by diet and maintaining a healthy diet and healthy lifestyle. டாக்டர், இப்போ பிசிஓஎஸ் மாதிரியே வந்து இப்போ ஃபைப்ராய்ட்ஸும் வந்து சொல்றாங்க டாக்டர். இப்போ ஃபைப்ராய்ட்ஸ்னா என்ன? இது வந்து குறிப்பிட்ட வயதினருக்கு மட்டும்தான் வருமா? இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது டாக்டர்? ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் வந்து உடம்புல ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டெண்டன்சி இருக்கு, ஃபைப்ராய்ட் டெவலப் ஆகக்கூடிய டெண்டன்சியும் இருக்கு. ஏன்னா ஃபைப்ராய்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா யூட்ரஸ்ல வரக்கூடிய ஒரு கட்டி. இப்போ கட்டிங்கிறது வந்து உடனே கேன்சர்னு பயப்பட வேண்டாம், இது வந்து ஒரு சாதாரண ஒரு சதக்கட்டி. ஸோ அது எப்படி வருதுன்னா இந்த ஹார்மோன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து ஜாஸ்தியா இருக்கும்போது பிளஸ் அவங்களுக்கு அந்த ஜெனட்டிக் டெண்டன்சி ஃபைப்ராய்ட் டெவலப் பண்ணக்கூடிய ஜெனட்டிக் டெண்டன்சி இருந்ததுன்னா அந்த ஹார்மோன் எஃபெக்ட்னால அவங்க யூட்ரஸ்ல இருக்கிற செல்ஸே வந்து பெருசா வளர ஆரம்பிக்கும். ஸோ இது ஸ்லோவா ஃபர்ஸ்ட் வருது ஒரு அரிசி அளவுக்கு வர ஆரம்பிக்கும், தென் ஸ்லோவா ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த ஹார்மோனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அது பெருசாயிட்டே போகும். ஸோ இந்த ஃபைப்ராய்டு எங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிரச்சனைங்க வருது. ஸோ இப்போ ஃபைப்ராய்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை வாயில வரலாம், கர்ப்பப்பை உடம்புல வரலாம், ஆர் மேலோட்டமா வரலாம். ஸோ இந்த வாயில வர ஃபைப்ராய்ட்ஸும் கர்ப்பப்பை உடம்புல வர ஃபைப்ராய்ட்ஸ்னாலதான் மெயினா வந்து தொந்தரவுங்க வருது. ஸோ கட்டி கட்டியா ப்ளீடிங் ஆறுது, ஆர் மாசம் பீரியட் சமயத்துல வலி வருது, எல்லாமே இந்த 2 விதமான ஃபைப்ராய்ட்ஸ்னாலதான் மெயினா வரும். அண்ட் இது வந்து சின்ன வயசு 16 years or 18 yearsல இருந்து till 35 to 40 years வரைக்கும் இந்த ஏஜ் குரூப்ல எப்போ வேணாலும் வரலாம். ஸோ அகெயின் அந்த சிம்டம்ஸ் பெயின் ஆர் எக்ஸசிவ் ப்ளீடிங் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா தென் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஆர் எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்து அந்த ஃபைப்ராய்டு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணலாம். டாக்டர், இப்போ வந்து பிசிஓஎஸ்க்கு வந்து சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நிறைய சொல்லியிருந்தீங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் மாற்றுறது, உணவு பழக்க வழக்கம், அதே மாதிரி நிறைய ஆக்டிவான விஷயங்களில் வந்து ஈடுபடுறது, இப்படி சொல்லியிருந்தீங்க. இப்போ ஃபைப்ராய்ட்ஸை வந்து நம்ம முன்னாடியே நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது செய்ய வேண்டியிருக்குமா? அன்பார்ச்சுனேட்டா வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆர் மாடிஃபிகேஷன்ஸ்னால அந்த ஃபைப்ராய்ட் வரதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. பட் ஓரளவுக்கு மேபி அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து நம்ம தடுக்கலாம். ஸோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை தடுக்கும் போது அந்த ஃபைப்ராய்ட் டெண்டன்சியை வந்து கட்டுப்படுத்தலாமே தவிர வராம வி கான்ட் ப்ரிவென்ட் இட். அகெயின் ஃபைப்ராய்ட் வரதும் வந்து ஒரு ஜெனட்டிக் டெண்டன்சி இருக்கணும். அவங்களுக்கு அவங்க உடம்பு வாக்கோ அம்மாவுக்கு ஃபைப்ராய்டு இருந்தது ஒரு பாட்டிக்கு ஃபைப்ராய்டு இருந்ததுன்னா டாட்டர்ஸ்க்கு வந்து ஃபைப்ராய்டு வரக்கூடிய டெண்டன்சி இருக்கு. பட் அந்த ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்ததுன்னா தென் உங்க சிம்டம்ஸுக்கு தகுந்த மாதிரி, ஸோ பீரியட்ஸ் ஃப்ளோ நார்மலா இருக்கு, வலி வந்து நார்மலா எப்பவும் போல இருக்குன்னா தென் இட்ஸ் ஓகே. பட் நார்மலை விட அதிகமா வந்து ப்ளீடிங் ஆகுது, நார்மலா ஒரு 4-5 days வர பீரியட்ஸ் வந்து 7 to 10 days ஃப்ளோ இருந்துட்டே இருக்கு, கட்டி கட்டியா ப்ளீடிங் ஆகுது, ஒரு பெயின் வந்து நார்மலை விட அதிகமா தெரியுது, மெடிசின்ஸ் வந்து கேட்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது பெட்டர்.
டாக்டர் இப்போ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு வரும்போது ஃபைப்ராய்ட்ஸ், பிசிஓடி இதை தாண்டி வந்து டெர்மாய்ட் சிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இப்போ பார்க்க முடியுது டாக்டர். இப்போ டெர்மாய்ட் சிஸ்ட் அப்படின்றது வந்து எத்தனை பேருக்கு ஒருத்தருக்கு வரும்? அதே மாதிரி இது இந்த ஏரால பெண்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா? ஸோ டெர்மாய்ட் சிஸ்ட் இப்போ சினப்பையில பாத்தீங்கன்னா நிறைய விதமான கட்டிங்க வரலாம். நீர் கட்டி வரலாம், ரத்த கட்டி வரலாம், இந்த சாக்லேட் சிஸ்ட் எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு கட்டி வரலாம், ஆர் டெர்மாய்ட் சிஸ்டும் இன்னொரு விதமான கட்டி. இப்போ டெர்மாய்ட் சிஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் நாட் வெரி காமன். பட் அது வந்து நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணும்போது அது நமக்கு அதனால சிம்டம்ஸ் ஸ்பெசிஃபிக்கா தெரியாது. பட் ஏதாச்சும் ஒரு ஸ்கேன் பண்ணும்போது அது கண்டுபிடிக்கலாம். அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா டெர்மாய்ட் சிஸ்ட் வந்து நார்மலா சினப்பையில இருக்கிற அணுக்களே வித்தியாசமா மாறி அதுல பல்லு, முடி, கொழுப்பு அந்த மாதிரி நிறைய இது இருக்கலாம் அந்த கட்டியில. அண்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா சின்ன சிஸ்ட் வந்து நமக்கு யூஸ்வலா எந்த பிரச்சனை பண்றது இல்ல. 3 சென்டிமீட்டர்ஸ் விட கம்மியா இருந்ததுன்னா அந்த டெர்மாய்ட் சிஸ்ட் வந்து உடனே ஆப்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் 3 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேல வந்து அது வளர ஆரம்பிச்சதுன்னா தென் அதை ஆப்ரேட் பண்றது முக்கியம். எஸ்பெஷலி வந்து ஒருத்தங்க கன்சீவ் ஆக ட்ரை பண்றாங்கன்னா அந்த டெர்மாய்ட் சிஸ்ட் 3 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேல வளர ஆரம்பிக்கும் போது அந்த சினப்பையே வந்து அது ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ சினப்பைக்கு பதிலா அந்த சிஸ்ட் இருக்கும். அண்ட் அதனால அந்த சினப்பையில இருக்கிற முட்டை கவுண்ட் எல்லாமே ரொம்ப குறையும். ஸோ அதனால 3 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேல வந்து ஒரு டெர்மாய்ட் சிஸ்ட் இருக்கு அண்ட் எஸ்பெஷலி ஒருத்தங்க கன்சீவ் ஆகிறதுக்கு பிளான் பண்றாங்கன்னா அதை ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்றது பெட்டர். டாக்டர், இதுக்கான சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா? இப்போ மற்றதுக்கெல்லாம் வந்து வெயிட் போடும், ஃபேஸில் வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாம் வரும், இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. இப்போ இந்த டெர்மாய்ட் சிஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா டாக்டர், நம்ம செல்ஃபாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு? இல்லைங்க, ஆக்சுவலி சினப்பையில வர சிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி டெர்மாய்ட் சிஸ்ட்ல வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவுமே தெரியறது இல்ல. ரொம்ப ரேரா வந்து டெர்மாய்ட் சிஸ்ட் வந்து ட்விஸ்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. ஒரு 3 சென்டிமீட்டர்ஸ் மேல போகும்போது அது ட்விஸ்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த சைட்ல எந்த சைட்ல அந்த சிஸ்ட் இருக்கோ, எந்த சைட்ல ட்விஸ்ட் ஆயிருக்கோ அங்க சிவியரா பெயின் இருந்ததுன்னா உடனே எமர்ஜென்சியா ஒரு ஸ்கேன் பண்ணி அதை கண்டுபிடிச்சு தென் அதை ஆப்ரேட் பண்ணி அதை அன்ட்விஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் அதர்வைஸ் உங்களுக்கு வந்து டெர்மாய்ட் சிஸ்ட்னால இர்ரெகுலர் பீரியட்ஸோ வேற எந்த ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் தெரியல. நிறைய தடவை வந்து டெர்மாய்ட் சிஸ்ட் வந்து வேற எதுக்கோ ஸ்கேன் பண்ணும்போது தான் நாங்க கண்டுபிடிக்கிறது. டாக்டர், நம்ம பேசும்போது நீங்க சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. சாக்லேட் சிஸ்ட்னா என்னது டாக்டர்? ஸோ அகேன் நான் சொன்ன மாதிரி சினப்பையில நிறைய விதமான கட்டிங்க வரலாம். அது சாக்லேட் சிஸ்ட் ஆர் எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ஒரு விதமான கட்டி. ஸோ இது எப்படி வருதுன்னா இப்போ எல்லாத்துக்கும் வந்து மாசம் யூட்ரஸ்ல வந்து ஒரு லைனிங் ஃபார்ம் ஆகுது. அந்த லைனிங் தான் பீரியட்ஸா வந்து வெளியில ஷெட் ஆகும். ஸோ இந்த சிலருக்கு வந்து அகைன் அவங்க உடம்பு வாக்கு ஜெனட்டிக் டெண்டன்சி அந்த மாதிரி இருக்குன்னா அந்த ப்ளீடிங் ஆகும்போது சில அணுக்கள் ரிவர்ஸ்ல போகும். ஸோ ரிவர்ஸ்ல போய் டியூப் வழியா வெளியில போய் சினப்பையில போய் தங்கி அங்க ப்ளீடிங் ஆகும்போது அந்த சினப்பையில ப்ளீடிங் ஆகி அது அப்படியே ஃபார்ம் ஆகுது சாக்லேட் சிஸ்ட் சொல்லுது. ஏன் சாக்லேட் சிஸ்ட்னா அதுக்குள்ள ப்ளீட் ஆகி பாத்தீங்கன்னா அது ஆப்ரேட் பண்ணும்போது அது ப்ரௌன் கலரா இருக்கும். அதனாலதான் நாங்க சாக்லேட் சிஸ்ட்ன்னு அது சொல்றது. பட் அது பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் சிஸ்ட் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் சொல்றது வந்து ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான கண்டிஷன். அண்ட் எஸ்பெஷலி நீங்க கேட்டீங்களா இது எப்படி சிம்டம்ஸ் என்னன்னு. டெர்மாய்டுக்கு எல்லாம் கூட உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியாது. பட் எண்டோமெட்ரியோசிஸ் ஸ்பெசிஃபிக்கா வந்து சிம்டம்ஸ் ரொம்ப எடுத்து காமிக்கும். எஸ்பெஷலி உங்களுக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி இருந்தே வந்து ரொம்ப வலி ஆகுது, அடிவயிறு வலி, பேக் பெயின் ஒரு 10 டேஸ் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது அண்ட் பீரியட்ஸ் வரைக்கும் ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு. அண்ட் பீரியட்ஸ் வந்தோன்னா அந்த பெயின் செட்டில் ஆகுது. திஸ் இஸ் a very very typical symptom of endometriosis. ஸோ அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். ஏன்னா இந்த அணுக்கள் வந்து அங்க திரும்ப டியூப் வழியா வெளியில போய் தங்கி வேற வேற இடத்துல எல்லாம் டெபாசிட் ஆகும்போது அது சம்பந்தப்பட்ட வலி வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இது பீரியட்ஸ் முன்னாடி இருந்தே வலி வர ஆரம்பிக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ளீடிங் வந்து ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கலாம். ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் பீரியட்ஸ். மெடிசின்ஸ் எடுத்தாலும் கேட்காது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சினப்பையில வந்து ஒரு கட்டி மாதிரி தெரியுது. நாங்க அதுக்குள்ள சாக்லேட் கலர் ஃப்ளூயிட் இருந்ததுன்னா அது சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவோம். கண்டிப்பா டாக்டர். சொல்லுங்க டாக்டர்.
ஸோ இந்த விதமான சிஸ்ட் வந்து ஃபர்டிலிட்டியை ரொம்ப பாதிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏன்னா அது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சினப்பையை ரீப்ளேஸ் பண்றதுனால அந்த சினப்பையில இருக்கிற முட்டை கவுண்ட் வந்து ரொம்ப குறையும். ஸோ அதனால வந்து எஸ்பெஷலி ஃப்ரம் ஃபர்டிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் சிஸ்ட் இருக்குன்னா அது கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் சீக்கிரமா போறது பெட்டர். டாக்டர் இப்போ வந்து ஃபர்டிலிட்டிக்கு வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது டாக்டர், மெடிசன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து இந்த ஐயுஐ அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐயுஐ அப்படின்றது என்ன, அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். ஸோ ஐயுங்கிறது வந்து இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். ஸோ அது ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவோம்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேடிஸ் சைட்லேருந்து நாங்கள் முட்டை வளர்ச்சிக்கு வந்து டேப்லெட் ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம். அண்ட் அந்த முட்டை வளர்ச்சியை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அந்த முட்டை வந்து ஒரு 2 சென்டிமீட்டர்ஸ் அந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் முட்டை வெடிக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து ஒரு நாள் விட்டு நாங்கள் ஹஸ்பண்டை வர சொல்லி சாம்பிள் விந்தணுக்கள் வந்து அந்த சாம்பிள் கொடுத்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணி நாங்களே வந்து அந்த விந்தணுக்களை உள்ள கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துறது தான் இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். ஸோ இது எப்போ வந்து இது நாங்கள் சஜஸ்ட் பண்றதுன்னா ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிற கண்டிஷன்ஸ் அவர் வந்து ஒரு ரொம்ப நாளா வந்து நேச்சுரலா ட்ரை பண்றாங்க, டேப்லெட்ஸ் எடுத்து நேச்சுரலா ட்ரை பண்றாங்க, அது வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆர் மெயினா வந்து பாத்தீங்கன்னா விந்தணுக்கள்ல வந்து மொட்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு, ஆர் கவுண்ட் வந்து நார்மல் லெவல் 15 மில்லியனை விட கொஞ்சம் குறைவா இருக்கு, மொட்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு, கொஞ்சம் குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னா அப்போதான் மெயினா வந்து ஐயுஐக்கு பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா அந்த விந்தணுக்கள் வந்து தானா வந்து அந்த டியூப்ல போய் முட்டையோட போய் சேர்றதுல இஷ்யூஸ் இருந்ததுன்னா தென் நாங்க அந்த ஐயுஐ பண்ணி அந்த சாம்பிள் ப்ராசஸ் பண்ணி நல்ல விந்துவும் கொஞ்சம் டேமேஜ் இருக்கிறத பிரிச்சு நல்லதை மட்டும் நாங்க உள்ள செலுத்தும் போது அந்த மொட்டிலிட்டி கம்மியா இருந்தாலும் அதை டைரக்டா உள்ள செலுத்தும் போது அதை ஹெல்ப் பண்ணும். டாக்டர் அதே மாதிரி இந்த ஐவிஎஃப் சொல்றாங்க இல்லையா, ஸோ ஐவிஎஃப் அப்படின்றதுக்கும் ஐயுஐ அப்படின்றதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன டாக்டர், வித்தியாசம் என்ன? ஸோ ஒருத்தங்க நேச்சுரலா ட்ரை பண்ணும்போது என்ன நடக்குமோ அதுதான் வந்து ஐயுஐலையும் நடக்கணும். ஸோ நேச்சுரலா வந்து ட்ரை பண்ணும்போது அந்த விந்தணுக்கள் தானா வந்து ஸோ முட்டை வெடிச்சு டியூபுக்கு வரும், டியூப்ல தான் வந்து விந்தணுக்கள் முட்டையோடு சேர்ந்து டியூப்ல தான் ஆக்சுவலா கரு உருவாருது. ஸோ அந்த டியூப்ல உருவாற கரு தான் ஒரு 2 டேஸ்ல வந்து கர்ப்பப்பைக்கு வந்து அங்க இம்ப்ளான்ட் ஆகி அதுக்கப்புறம் வளரும். ஐயுஐல என்ன பண்ணுவோம்னா அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த விந்தணுக்களை வந்து மொட்டிலிட்டி இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நாங்களே வந்து அந்த விந்தணுக்களை உள்ள யூட்ரஸ்குள்ள செலுத்துறது தான் இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். பட் இது வந்து அந்த ப்ராசஸ் மட்டும்தான் வந்து நாங்க அசஸ் பண்றோமே தவிர உள்ள வந்து நடக்கிறது நேச்சுரலா நடக்கணும். ஸோ நாங்க அந்த விந்தணுக்கள் உள்ள செலுத்தினதுக்கு அப்புறம் அந்த முட்டையோட அந்த விந்தணுக்கள் தானா போய் சேரணும், தானா கரு உருவாகணும். ஸோ நேச்சுரல் ட்ரைக்கும் இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷனுக்கு வந்து உள்ள நடக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப வித்தியாசம் இல்லை. பட் ஐவிஎஃப் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட்டா உடம்புல நேச்சுரலா நடக்கிற ப்ராசஸை வந்து நாங்க வெளியில வந்து மிமிக் பண்றோம். ஸோ அது எப்படின்னா ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு நார்மலா ஒரு சைக்கிள்ல ஒரே ஒரு முட்டை வளர்ந்து வெடிக்கிறதுக்கான ஹார்மோன்ஸ் தான் இருக்கு உடம்புல. பட் நம்ம ஐவிஎஃப்னு போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய முட்டை அட்லீஸ்ட் ஒரு 10 or 15 எக்ஸ் வளரக்கூடியதுக்கான ஹார்மோன்ஸை வந்து நாங்க கொடுப்போம். ஸோ அது இன்ஜெக்ஷன்ஸ் தான் நாங்க டெய்லி கொடுக்கணும். அண்ட் அது வந்து இட் பி தேர் ஃபார் அட்லீஸ்ட் ஒரு டே பீரியட்ஸ் ஆகி செகண்ட் டேல இருந்து ஒரு 10 டேஸ்க்கு ஆவரேஜா வந்து டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ் போட வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த நாங்க அதே சமயத்துல வந்து அந்த எக் க்ரோத்தை ஃபாலோ பண்ணி ஒரு 5-6 எக் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 சென்டிமீட்டர்ஸ் வர வரைக்கும் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் டெய்லி எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். ஸோ சப்போஸ் இன்னைக்கு வந்து நாங்க ஒரு 4-5 எக் வந்து 2 சென்டிமீட்டர்ஸ்க்கு பாக்குறோம்னா அந்த முட்டை வெடிக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து ஒரு நாள் விட்டு லேடிக்கு வந்து கையில மயக்கம் கொடுத்து நாங்களே ஊசி குத்தி அந்த எக்கை வெளியில எடுப்போம். ஸோ சினப்பைக்குள்ள வந்து ஒரு ஊசி குத்தி அந்த எக்கை வெளியில எடுத்து இன்னைக்கு எவ்வளவு எக்கு கிடைக்குதோ அந்த ஒவ்வொரு எக்குக்கு வந்து ஒவ்வொரு விந்தணுக்கள் வந்து நாங்க உள்ள செலுத்துவோம். ஸோ அது பேரு இக்ஸி. ஸோ அந்த இக்ஸிங்கிறது வந்து அந்த ஒவ்வொரு எக்குக்குள்ள நாங்களா விந்தணுக்கள் செலுத்தி அதுக்கப்புறம் ஒரு இன்குபேட்டர்ல வந்து வச்சிருவோம். அது பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நாங்க உள்ள செலுத்துறோமே தவிர அந்த முட்டையும் விந்தணுக்கள் வந்து தானா சேரணும், தானா வளரணும். ஸோ ஒரு இன்னைக்கு வந்து அந்த முட்டைக்குள்ள விந்தணுக்கள் இன்னைக்கு செலுத்துறோம்னா அடுத்த நாள் வந்து எவ்வளவு சேர்ந்திருக்குன்னு பார்ப்போம். அது வந்து கரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் இன்னி 2 நாள் எவ்வளவு வளர்ச்சி அடையுதுன்னு பார்ப்போம். ஸோ அது வந்து டே 3 எம்பிரியோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டே 3 எம்பிரியோ இருக்கு, இல்ல இன்னி ஒரு 2 நாள் வளர்ச்சி அடைஞ்சது வந்து டே 5 எம்பிரியோன்னு இருக்கு.
ஸோ இந்த ஸ்டேஜ் இது டே 3 ஆர் டே 5 ஸ்டேஜ்ல வந்து அந்த கரு எடுத்து நாங்க திரும்ப கர்ப்பப்பைக்குள்ள வைக்கிறது. ஸோ இதுதான் வந்து சிம்பிளா ஒரு ஐவிஎஃப் ப்ரொசீஜர். டாக்டர், நம்ம தொடர்ந்து நிறைய பேசலாம். இப்போ ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டுக்கலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறது? மேடம், சோலைநல்லூர்ல இருந்து ஜான் பேசுறேன் மேடம். உங்க கேள்வி என்ன சார்? அந்த லேடிஸ் கருமுட்டை தானம் செய்யறாங்களா, அவங்களுக்கு எதனா பின்னாடி ப்ராப்ளம் வருமா லேடிஸ்ங்களுக்கு? சார், நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் உங்க கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. டாக்டர், இவர் வந்து பெண்கள் வந்து கருமுட்டை தானம் பண்றதுனால ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுடைய பதில்? ஸோ கருமுட்டை தானம் எக் டொனேஷனுங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப லீகல் இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ வந்து இது லீகலா பண்ணணும். ஒரு பேங்கோட அசோசியேஷன் இருக்கு, கவர்மெண்ட் சர்டிஃபைட் பேங்கோட எக் பேங்கோட அசோசியேஷன் இருக்கணும். அண்ட் அதுபடி இந்தியா லா படி பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து மேக்சிமம் 2 தடவை மட்டும்தான் வந்து எக் டொனேட் பண்ணணும். அதுதான் லீகலி அக்செப்டட் லிமிட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க அவங்க லைஃப் டைம்லயே 2 தடவை தான் வந்து இந்த மாதிரி எக் டொனேஷனுக்கே வந்து அவங்க போகணும். ஸோ அதுபடி போனீங்கன்னா வந்து இதனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. பட் ஒருத்தவங்க வந்து மல்டிபிள் டைம்ஸ், மோர் தென் 2 டைம்ஸ் வந்து அந்த மாதிரி எக் டொனேஷன் போகும்போது அவங்க வந்து அவங்களோட இயற்கையா அவங்க எக் கவுண்ட் வந்து அந்த சினப்பையில ரொம்ப குறையும். அண்ட் அதனால உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ஃபியூச்சர்ல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் லீகலி அவங்க வந்து தேர் ஒன்லி அலோவ் 2 தடவை தான் அவங்க லைஃப் டைம்ல எக் டொனேஷன் பண்ணியிருக்கணும். டாக்டர், இன்னொரு நேயரும் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறது? ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, உங்க கேள்வி. தர்மபுரில இருந்து மயில் பேசுறோம். உங்க கேள்விமா? ஹலோ, நீங்க டிவி பார்க்காம உங்க போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. உங்க கேள்வி என்னன்னு கேட்டேன். தர்மபுரில இருந்து உங்க கேள்வி என்னன்னு கேக்குறேன். நான் ஐவிஎஃப் 2 டைம் ட்ரை பண்ணோம். என்னதுமா? ஐயுஐயா? ஐவிஎஃப். ஐவிஎஃப் சொல்லுங்கம்மா, எத்தனை தடவை ட்ரை பண்ணீங்க? 2 டைம் ட்ரை பண்ணோம். ஓகேமா. சக்சஸ் ஆகல. அது வந்து இப்போ வந்து இடையில ஒரு வருஷமா விட்டுட்டோம். இப்போ என்ன ஏஜ் வந்து 39 ஆகுது. அதனால திருப்பி நம்மளுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணா நிக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. அதுதான். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கம்மா, டாக்டர் உங்க கேள்விக்கான பதில் சொல்லுவாங்க. அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறது? நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ பேசின நேருக்கு வந்து 39 வயதாகுதுன்னு சொல்றாங்க. ஐவிஎஃப் வந்து 2 தடவை பண்ணி அது அன்சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1 வருடமா வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலன்றாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்க பதில்? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 தடவை அவங்க ஐவிஎஃப் பண்ணும்போது அதுல எத்தனை எக்கு கிடைச்சிருக்கு, அதோட குவாலிட்டி எப்படி இருந்திருக்கு, அவங்களோட விந்தணுக்கள், அவங்க ஹஸ்பண்டோட விந்தணுக்கள் கவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்திருக்கு, அதெல்லாம் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படும். பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா பை நேச்சர் 35க்கு மேலேயே வந்து லேடிஸ்க்கு அந்த முட்டை கவுண்ட்டும் குவாலிட்டி வந்து குறையிற வாய்ப்பு இருக்கு. அண்ட் 35க்கு மேல ரொம்ப அதிகமா குறையிற வாய்ப்பு இருக்கு. அண்ட் உங்களுக்கு 40 வயசு பக்கமெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த முட்டையில வந்து ஜெனட்டிக் பிரச்சனைங்க வரலாம். அவர் அம்மா வயசுனால அந்த கருவுல வந்து ஜெனட்டிக் பிரச்சனைங்க வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி. அண்ட் கருவோட குவாலிட்டியும் வந்து குறையிற வாய்ப்பு ஜாஸ்தி. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இது வரைக்கும் லேடிஸோட ஏஜ் பத்தி தான் ஃபோக்கஸ் இருந்திருக்கே தவிர இப்போ வந்து கரண்ட் டெக்னாலஜில வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஜென்ஸுக்கும் வந்து 35க்கு மேல விந்தணுக்களோட கவுண்ட் குவாலிட்டி வந்து குறையிற வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த விந்துனால ஒரு கரு உருவாக்கக்கூடிய தன்மையும் குறையிறத நாங்க பாக்குறோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து லேடிஸ் ஏஜ் முக்கியமோ ஃபர்டிலிட்டி சக்சஸ்க்கு ஜென்ஸோட ஏஜும் வந்து முக்கியம். ஸோ ஏஜ் ஜாஸ்தி ஆக ஆக முட்டை கவுண்ட்டும் குவாலிட்டி குறையும் அண்ட் விந்தணுக்கள் குவாலிட்டியும் குறையிற வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த எல்லா இன்ஃபர்மேஷன் கம்பைன் பண்ணி தான் அவங்க இன்னொரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகலாமா இல்ல வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். டாக்டர் தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறது? வணக்கம், ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. உங்க கேள்விமா? டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் சத்தமா பேசினாதான் உங்க கேள்வி வந்து தெளிவா கேட்கும். ஷார்ட் சர்விக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில ரிப்பீட் ஆனா நெக்ஸ்ட் பிரெக்னன்சிலயும் ரிப்பீட் ஆகுமாங்க? கொஞ்சம் தெளிவா, சத்தமாவும் தெளிவாவும். ஷார்ட் சர்விக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில ஆச்சுன்னா திருப்பியும் அடுத்த பிரெக்னன்சில ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? ஐ மீன் அபார்ஷன் மாதிரியாமா? இல்ல அபார்ஷன் ஷார்ட் சர்விக்ஸ்
இல்ல கேக்குற கேள்வி புரியுது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில வந்து அந்த ஷார்ட் சர்விக்ஸ் வந்து அவங்க டயக்னோஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அப்படின்னா உங்க சர்விக்ஸ் வந்து பிரெக்னன்சில வலி இல்லாம நீங்க டெலிவரி பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. இல்ல நீங்க தாராளமா பதில் அப்படின்னா சொல்லலாம். சோ அந்த சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பிரெக்னன்சில ஷார்ட் சர்விக்ஸ்க்கான ரிஸ்க் இருக்கே தவிர கட்டாயமா வந்து அதே மாதிரி ப்ரீடர்மா டெலிவரி ஆகும் வலி இல்லாம ப்ரீடர்மா டெலிவரி ஆகும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க வந்து அந்த பிரெக்னன்சியை க்ளோஸா ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீ பிரெக்னன்சி நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த கர்ப்பப்பை லென்த் அந்த சர்விக்ஸ் லென்த்தை வந்து மெஷர் பண்ணி பார்க்கணும். தென் அதுக்கப்புறம் நீங்க கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த க்ளோஸா ஃபாலோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 6 வாரத்துல ஒரு ஸ்கேன் பண்ணி அந்த லென்த்தை ஃபாலோ பண்ணி மறுபடியும் 12 வாரத்துல ஒரு தடவை அந்த லென்த்தை செக் பண்ணி தென் உங்களுக்கு வந்து அந்த சமயத்துல அந்த என்டி ஸ்கேன் அந்த நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி ஸ்கேன் சொல்லுவாங்க. குழந்தையோட மூளை வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாக்குற ஸ்கேன் அது 12 இருந்து 14 வாரத்துக்குள்ள பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன் பண்ணி அதுல எல்லாமே நார்மலா இருந்ததுன்னா அந்த சமயத்துல உங்களுக்கு சர்விக்ஸ் லென்த் வந்து மறுபடியும் 2.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு ஒரு 2.5 சென்டிமீட்டர்ஸ் கம்மியா இருக்குன்னா தென் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் அந்த சமயத்துல அங்க ஸ்டிச் போடுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்டிச் சர்விக் ஸ்டிச் வந்து போட்டா அந்த ப்ரீடர்மா அந்த டெலிவரி ஆறதை நம்ம ஓரளவுக்கு தடுக்கலாம். வணக்கம், நீங்க இணைப்புல இருக்கீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, உங்க கேள்வி. என் பேர் வேணி. உங்க கேள்விமா? எனக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேமா. அதுக்காண்டி நாங்க இது பிசிஓஎஸ் ட்ரில்லிங் ஆபரேஷன் வேற பண்ணோம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் போனோம். எக் வந்து ஓரளவுக்கு தான் வளருது, ஸ்டாப் ஆயிருதுன்னு சொல்றாங்க. வேற எதுவும் ஆப்ஷன் இருக்குமா அதுக்கப்புறம்? உங்க ஏஜ்மா? 25. எத்தனை வருஷமா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? நாங்க 1 இயரா எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிம்மா, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் உங்க கேள்விக்கான பதில் சொல்லுவாங்க. அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறது? வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, உங்க கேள்வி. என் பேரு ஷீலாங்க, நான் வெள்ளூர்ல இருந்து கால் பண்றேங்க. உங்க கேள்விமா? எனக்கு 44 ஆகுதுங்க ஏஜ். ஓகேமா. பீரியட் வந்து 1 டே மட்டும் தான் ஆகுதுங்க. சொல்லுங்கம்மா. அது 1 டே மட்டும் தான் ஆகுது. ஆனா பயங்கரமா பாடி பெயின், ஸ்டமக் பெயின் இருக்குங்க எங்களுக்கு. லாஸ்ட் மந்த் ஆகும்போது டேப்லெட் மெஃப்டால் போட்டுங்க, அதனால அது சுத்தம் ஸ்டாப் ஆகுதுங்க. அது நார்மலா இல்ல ஏதாவது ப்ராப்ளமாங்க? உங்களுக்கு குழந்தை எல்லாம் இருக்கு இல்லையாமா? இருக்குங்க, பெரிய பிள்ளைங்க இருக்காங்க. சரிம்மா, நீங்க நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் உங்க கேள்விக்கான பதில் சொல்லுவாங்க. டாக்டர், முதல் நேயருக்கு வந்து பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 1 இயராக எடுத்துட்டு இருக்காங்க, 25 வயசு அப்படின்றாங்க. இதுக்கு என்ன டாக்டர் சொல்யூஷன்? ஸோ நான் முதல் பேசினதுதான். இப்போ நிறைய பேர் வந்து இந்த பிசிஓஎஸ்க்கு வந்து ட்ரில்லிங் ஓவரிய ட்ரில் பண்ணி அந்த பிசிஓஎஸ் கியூர் பண்றதா வந்து சொல்றாங்க. பட் அது வந்து இட்ஸ் அ வெரி ராங் ப்ரொசீஜர். ஸோ இந்த பிசிஓஎஸ் ட்ரில்லிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து நார்மலா இருக்கிற முட்டையை தான் வந்து ட்ரில் பண்ணி அந்த முட்டை கவுண்ட் குறையுதே தவிர பிசிஓஎஸ் வந்து கியூர் ஆகுறது இல்லை. ஸோ பிசிஓஎஸ்ங்கிறது வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம்னா எந்த அளவுக்கு வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அது வந்து பீரியட் ஆகி 2வது நாள் வந்து FSH LHன்னு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுவோம், AMHன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணி அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு வந்து ஏன் அந்த முட்டை வளர மாட்டேங்குதுன்னு தெரியும். ஏன்னா இம்பேலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா முட்டை வளர்ச்சிக்கான டேப்லெட்ஸ் கொடுக்கும்போது அது ரெஸ்பாண்ட் ஆகாது. ஆர் அவங்களுக்கு வந்து வெயிட்டும் ஜாஸ்தியா இருக்கு, இம்பேலன்ஸும் வந்து அதிகமா இருக்குன்னா தென் அந்த வெயிட்டுக்கும் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டோசேஜை வந்து மாற்ற வேண்டியதா இருக்கும். ஸோ நார்மலை விட கொஞ்சம் அதிகமா வந்து டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அப்போ அந்த டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணா சம்டைம்ஸ் அந்த முட்டை வளர வாய்ப்பு இருக்கு. பட் எதுனாலுமே ஃபர்ஸ்ட் அந்த இம்பேலன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிட்டு தென் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டோட ப்ரொசீட் பண்ணணும். நெக்ஸ்ட் அவங்க வந்து டாக்டர், நெக்ஸ்ட் நேயர் வந்து அவருக்கு 44 வயது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நாள் மட்டுமே வந்து பீரியட் ஆகுது, அதுவுமே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க டேப்லெட்டும் வந்து போட்டிருக்காங்க, இதனால ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் பதில்?
ஸோ நான் சொன்னேன் இந்த எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு கண்டிஷன். ஸோ அதனால வந்து உங்களுக்கு பெயின்ஃபுல்லா வந்து பீரியட்ஸ் இருக்கலாம். ஆர் அடினோமயோசிஸ்னு இன்னொரு கண்டிஷன் இருக்கு. வேற வந்து அந்த யூட்ரஸே வந்து வீங்கும். ஸோ அந்த ஒரு கண்டிஷன்லயும் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பெயின்ஃபுல்லா வந்து பெயின் இருக்கலாம். பட் அவங்களுக்கு பீரியட் வந்து ஒரே நாள் தான் இருக்குன்னா தென் நம்ம வந்து அந்த கர்ப்பப்பை ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி ஃபர்ஸ்ட் எதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வலி இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் கர்ப்பப்பை அடர்த்தியும் பார்க்கணும். அடர்த்தி குறைவா இருந்ததுன்னா ஏஜுக்கு சம்பந்தப்பட்ட சேஞ்சஸும் இருக்கலாம். ஏன்னா ஏஜ் ஜாஸ்தி ஆக ஆக சினப்பை வேலை செய்யறது குறையும் போது அந்த கர்ப்பப்பை அடர்த்தி வளர்ச்சி வந்து கம்மியாகலாம். அதனால ஃப்ளோவும் கம்மியாகிற வாய்ப்பு இருக்கு. பட் எதனாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்து என்ன தொந்தரவுன்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணலாம். கண்டிப்பா டாக்டர். அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறது? வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, உங்க கேள்வி. என்னோட நேம் வந்துட்டு செல்வி மேம். சொல்லுங்கம்மா உங்க கேள்வி. நான் சென்னையில இருந்து பேசுறேன். அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் பேபி இருக்குது மேம் எங்களுக்கு. ஓகேமா. இப்ப செகண்ட் பேபி வந்துட்டு 5 இயர்ஸ் ஆகுது பையனுக்கு. ஆனா தங்கவே இல்ல. சினைப்பையில வந்துட்டு சின்னதா கட்டி இருக்குது அப்படின்னாங்க. அது ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க டாக்டர். ஆனா வந்துட்டு இப்ப 37 ஏஜ் ஆயிருச்சு அவங்களுக்கு. ஆனா வந்துட்டு இப்ப எப்படி அதனால தங்கவே இல்லை மேம். ஆனா 5 days வந்துட்டு டேட் வந்து படுது. ஆனா கட்டி கட்டியா வருது. 1 month அப்படி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் உங்க கேள்விக்கான பதில் சொல்லுவாங்க. அடுத்த நேயர். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறது? டாக்டர், இந்த நேயருடைய கேள்விக்கான பதில் டாக்டர். இல்ல, எனக்கு ஆக்சுவலி கேள்வி சரியா புரியல. அவங்க வந்து ப்ளீடிங் வந்து கட்டி கட்டியா போகுதுன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேபி வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கு, செகண்ட் பேபி வந்து நிக்கல அப்படின்னு சொன்னாங்க. யூட்ரஸ்ல வந்து கட்டி இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னதாகவும் சொல்லியிருந்தாங்க. இப்போ 37 இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு. ஸோ 5 days வந்து பீரியட் அவங்களுக்கு அந்த டியூரேஷன் இருக்கு. பட் 5 daysமே வந்து கட்டி கட்டியா இருக்கு, கிளாட்ஸ் மாதிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க டாக்டர். ஓகே. சோ இது வந்து அகைன் யூட்ரஸ்ல இந்த மாதிரி 2 விதமான கண்டிஷன் வரலாம். ஒன்னு வந்து ஃபைப்ராய்ட்ஸ் அண்ட் இன்னொன்னு வந்து நான் சொன்னது அடினோமயோசிஸ். ஃபைப்ராய்டுங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு கட்டி மாதிரி நமக்கு ஸ்கேன் பண்ணும்போது கர்ப்பப்பையில தெரியும். அடினோமயோசிஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையே வீங்கின மாதிரி இருக்கும். ஸோ இது நிறைய தடவை பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு வந்து ஸ்கேன்ல ஃபைப்ராய்டு இருக்கும்போது ஆக்சுவலா வந்து அடினோமயோசிஸ் வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது கரெக்டாக ஒரு ஸ்கேன் பண்ணி என்ன இருக்குன்னு தெரியணும். ஏன்னா ஃபைப்ராய்டு இருக்கு அண்ட் அதனால வந்து உங்களுக்கு ஹெவி ப்ளீடிங் இருக்குன்னா தென் நம்ம அந்த ஃபைப்ராய்டு வந்து மெடிசின்ஸ் மூலியமா வந்து சைஸ் குறைக்க போறோமா இல்லை வந்து உங்களுக்கு சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணணுமா நம்ம டிசைட் பண்ணணும். அடினோமயோசிஸ்னு இருந்ததுன்னா அது சர்ஜிக்கலா நம்ம எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. ஏன்னா உங்களுக்கு கர்ப்பப்பையே வீங்கும் போது அது கரெக்டா ஒரு இடத்துல மட்டும் இருக்காது, கர்ப்பப்பை ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால அது சர்ஜரி பண்ணி எடுக்கிறது கஷ்டம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு அந்த கர்ப்பப்பை வீங்கி இருக்கு அது பார்த்தோம்னா தென் அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸ்ல வந்து அதை கொஞ்சம் சுருங்க வைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ அது நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி கரெக்டா இது ஃபைப்ராய்டா இல்ல அடினோமயோசிஸான்னு வந்து பார்த்து தென் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணணும். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த பிரெக்னன்சியும் பிளான் பண்ணணும். டாக்டர், நீங்க எத்தனை வருடங்களா நீங்களும் உங்களுடைய நிறுவனமும் இந்த ஃபர்டிலிட்டி விஷயத்துல வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ விமென் சென்டர்ங்கிறது வந்து டாக்டர் மிருதுபாஷினி கோவிந்தராஜன் கைடன்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸா விமென் சென்டர் இருக்கு. விமென் சென்டர் பை மதர்ஹுட்ல வந்து நாங்க ஒரு 10 இயர்ஸா வந்து இங்க போத் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், சர்ஜரிஸ் எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எங்க யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a dedicated மதர் அண்ட் சைல்டு யூனிட். ஸோ வந்து இங்க ஃபர்டிலிட்டில இருந்து ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி, ஃபைப்ராய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட், எல்லா விதமான இதுவும் வந்து லேடிஸ்க்கு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான கண்டிஷன்ஸும் நாங்க ஹேண்டில் பண்றோம். அண்ட் அதே சமயத்துல வந்து we have a நியோனட்டல் ஃபெசிலிட்டியும் இருக்கு, NICU ஃபெசிலிட்டி இருக்கு. வேற ஹை ரிஸ்க் லேடிஸ்க்கு வந்து பிறக்கிற குழந்தைங்க வந்து பார்த்துக்கிறதுக்கான ரொம்ப ஹைலி குவாலிஃபைட் நியோனட்டாலஜிஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த ஒரே இடத்துல வந்து எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. டாக்டர், இப்போ இந்த ஃபீல்டில் ஃபர்டிலிட்டி அப்படின்னு வரும்போது இப்போ இந்த காலத்தில் வந்து நடந்திருக்கிற இன்னோவேஷன்ஸ் அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஏன்னா யூஸ்வலாக ஃபர்டிலிட்டிக்கான சொல்யூஷன் அப்படின்றதே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற இன்னோவேஷன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார் லாங் டைம் ஃபர்டிலிட்டிங்கிறது வந்து ஒரு லேடியோட பிரச்சனைன்னு மட்டும்தான் பேசிட்டு இருந்திருக்கோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஏஜ் இன்க்ரீசஸ் எந்த ஃபர்டிலிட்டி வந்து ஜென்ஸும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து ஜென்ஸோட வயசு ஜாஸ்தி ஆக ஆக அவங்க விந்தணுக்களோட குவாலிட்டி வந்து குறையிற வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது ஏஜ் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல்னால ரொம்ப ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஸ்க்கான மெடிசின்ஸ் வந்து எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விந்தணுக்கள் குவாலிட்டி வந்து பாதிக்கும். ஸோ இது வந்து இவ்வளோ வருஷமா அந்த ஒரு கான்செப்டே இல்லை. பட் நவ் நாங்கள் ஃபர்டிலிட்டியில வந்து எந்த அளவுக்கு லேடிஸை வந்து இவால்வேட் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து ஜென்ஸும் இவால்வேட் பண்ணி அந்த விந்தணுக்கள்ல வந்து டிஎன்ஏ லெவல்ல வந்து என்ன தொந்தரவு இருக்கு, ஒரு ஏன்னா டிஎன்ஏ தான் அந்த விந்துக்கு வந்து ஒரு கரு உருவாக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஸோ அந்த டிஎன்ஏல வந்து டேமேஜ் இருக்கா, எந்த அளவுக்கு இருக்கு, அந்த டெஸ்ட் பேரு ஸ்பெர்ம் குரோமாட்டின் ஸ்ட்ரக்சர் எஸ்சிஎஸ்ஏன்னு வந்து அதுதான் வந்து இப்போ கரண்ட் டெக்னாலஜி. அது மூலயமா அந்த விந்துல டிஎன்ஏ டேமேஜ் இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபர்டிலிட்டி வைஸ் வந்து எப்படி ப்ரொசீட் பண்றது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 20 வருஷமா வந்து ஒரு 10 வருஷமா வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, ஆனா கன்சீவ் ஆயிருக்க மாட்டாங்க. ஆனா எந்த பதிலும் இல்லை. எக் நல்லா இருக்கு, விந்தணுக்கள் நல்லா இருக்கு, ஆனா கன்சீவ் ஆகல. ஆர் இன்னொரு கண்டிஷன் வந்து வேற ரெக்கரண்டா வந்து அபார்ஷன்ஸ் ஆகுது, குழந்தை வந்து 6 வாரத்துக்கு மேல நிக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ ஸ்பெர்ம் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டிஎன்ஏ டேமேஜ் அதிகமா இருந்ததுன்னா அது வந்து நமக்கு ஒரு பதில் கொடுக்கும். அந்த அபார்ஷன்ஸ்க்கோ இல்லை ப்ரொலாங்டா வந்து கன்சீவ் ஆகாம இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு பதில் கொடுக்கும். ஸோ அந்த டிஎன்ஏ டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டும் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இக்ஸி அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விந்தணுக்கள்லேயே டேமேஜ் இருக்கிற விந்தணுக்களையும் டேமேஜ் இல்லாத விந்தணுக்களை வந்து பிரித்து நல்லதை மட்டும் எடுத்து ஐவிஎஃப்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி டெக்னாலஜி இருக்குது. ஸோ வந்து அதுவும் வந்து கரண்ட் டெக்னாலஜி நாங்கள் ரெகுலராக வந்து நாங்கள் எங்கள் சென்டரில் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலுக்கு வந்து ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் ஆகுது, ஆர் முதல் குழந்தைக்கு வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஆர் ஒரு பிரெக்னென்ட் ஆகி அந்த கருக்கு வந்து 5 monthsல வந்து நிறைய ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குன்னு வந்து அவங்க டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ கரண்ட் டெக்னாலஜி என்ன இருக்குன்னா ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங், வேர் நம்ம ஐவிஎஃப் பண்ணி அந்த எக் எடுத்து விந்தணுக்கள் செலுத்தி அந்த அதுல உருவார கருவை வந்து நம்ம பயாப்சி பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஜெனட்டிக் பிரச்சனைங்க இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து டசன்ட் கேரண்டி அ பிரெக்னன்சி, பட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜெனட்டிக் பிரச்சனைங்க கண்டுபிடிக்கலாம். அந்த கரு நல்லா இருக்கிற கரு, ஸோ ஒரு 5 கரு இருக்குன்னா அந்த 5 கருவை வந்து பயாப்சி பண்ணி அதுல எது நல்லா இருக்குன்னு மட்டும் பார்த்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி பிரெக்னன்சி சக்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ கரண்ட் நம்ம இங்க விமன் சென்டர் பை மதர்ஹுட்ல யூஸ் பண்ற டெக்னாலஜி. கண்டிப்பா டாக்டர், ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறது? வணக்கம். ஹலோ மேம், நாங்க சென்னையில இருந்து தான் பேசுறோம். உங்க கேள்விமா? 23 ஏஜ் ஆகுது மேம். 5 years வந்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான், அவங்க ஃபர்ஸ்ட் பேபிக்கு தான். ஆனா எல்லாமே நார்மல் அப்படின்றாங்க. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து விந்தணுக்கள் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுவும் நார்மல் ஆயிட்டு, ஆனா இன்னும் பேபி தங்கல மேம். ஹஸ்பண்ட்க்கு என்ன ஏஜ் ஆகுமா? ஹஸ்பண்ட்க்கு வந்து 30 ஆகுது மேம். பொண்ணுக்கு வந்து 23. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் உங்க கேள்விக்கான பதில் சொல்லுவாங்க. டாக்டர் இப்போ பேசின நேருக்கு வந்து 23 வயதாகுது. அவங்களுக்கு வந்து 5 வருடங்களா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க குழந்தைக்காக. ஃபர்ஸ்ட் பேபி கன்சீவ் ஆகலை. ஸோ இதில் வந்து ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஸ்பெர்ம் கவுண்ட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு, இப்போ அதுவும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. பட் ஸ்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி கிடைக்கல அப்படின் போது அவங்களுக்கு என்ன டாக்டர் சொல்யூஷன்? ஸோ ஒன்று வந்து அவங்களுக்கு டியூப்ஸ் வந்து செக் பண்ணியிருக்காங்களான்னு தெரியணும். டியூப் வந்து அடைப்பு எதுவும் இல்லைன்னா தென் அவங்க சைடில் ஹார்மோன்ஸ் யூட்ரஸ் எல்லாமே செக் பண்ணி நார்மலாக இருக்குன்னா தென் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அவங்க ஹஸ்பண்ட் சைடு வந்து விந்தணுக்கள் கவுண்ட் வந்து குறைவாக இருக்குது, இப்போ நார்மலாக இருக்குன்னா அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை நார்மலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும்.
அண்ட் இது வந்து அகைன் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்பெர்ம் டிஎன்ஏ செக் பண்ற டெஸ்ட், அது வந்து நம்ம பண்ணோம்னா நான் அந்த விந்தணுக்கள், ஏன்னா கவுண்ட் மட்டும் முக்கியம் இல்லை, விந்தணுக்கள் குவாலிட்டி நல்லா இருக்கணும், அந்த விந்தனால ஒரு கரு உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ வந்து நம்ம இது இந்த SCSAன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி அதுல டிஎன்ஏ டேமேஜ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சு தென் டேமேஜ் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபர்டிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். வணக்கம் மேடம், நான் ஆவடியில இருந்து பட்டாரம் பக்கத்துல இருந்தா பேசுறேன். அன்னபூர்ணி. உங்க கேள்விமா? எனக்கு 2017 கல்யாணம் ஆச்சு மேடம். ஓகேமா. ஒரு கூட்டு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப எனக்கு டார்ச்சரு. அதனால வந்து எனக்கு 4 மாசத்துல ஒரு குழந்தை ஆபரேஷன் ஆச்சு. ரெண்டாவது ஒரு வருஷம் கழிச்சு 4 மாசத்துல அது மாதிரி ஆயிடுச்சுங்க மேடம். ஓகேமா. அதுக்கப்புறமா டிசம்பர் மாசம் அதே மாதிரி 3 மாசத்துல இருந்து எனக்கு இதுவாயிடுச்சுங்க. டிவி பார்க்காம நீங்க ஒரே நிமிஷம், நீங்க டிவி பார்க்காம டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுனீங்கன்னா சரிங்களா? சரி ஓகே சொல்லுங்க. இப்ப ரொம்ப உடம்பு முடியாத ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணல, அப்படியே சாதாரணமா தான் விட்டேன் மேடம். அப்புறம் ஸ்கேன் பண்ணி அந்த ஆபரேஷன் ஸ்கேன் பண்ணும்போது அந்த குழந்தை ஆபரேஷன் ஆகும்போது ஸ்கேன் பண்ணும்போது சொன்னாங்க கர்ப்பப்பைக்கு வெளியில வந்து சின்னதா சாதா மாதிரி வளர்ந்து இருக்கு, அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்ல, குழந்தை வைக்கிறதுக்கு அதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் அதை கேர்லெஸ்ஸா விட்டேன் மேடம். இப்போ எனக்கு 8ஆம் மாசம் 28ஆம் தேதி எனக்கு பீரியட்ஸ் ஆச்சு. இது வரைக்கும் ஆகல. டெஸ்ட் பண்ணா 2 கோடு கட்டுது. சரி ஸ்கேன் பண்ணலான்னு போனா சரி சரியா தெரியல, இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்றாங்க மேடம். சரிம்மா, உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுமா? 32. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் உங்க கேள்விக்கான பதில் சொல்லுவாங்க. அடுத்த நேயர். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறது? வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, உங்க கேள்வி. மேடம் என் பேர் மாலதி. உங்க கேள்விமா? மேடம் எனக்கு ஹஸ்பண்டுக்கு எனக்கு வந்து TSH லெவல் வந்து அதிகமா இருந்தது. கொஞ்சம் தெளிவாவும் சத்தமாவும். ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் TSH லெவல் வந்து தைராய்டுல TSH லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது மேம். ஓகேமா. ஹைப்போதைராய்டா இருந்துச்சு. அவங்க டேப்லெட் கொடுத்து கியூர் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்ப நார்மலா இருக்கு. நாங்க 2 பேருமே வந்து இப்ப டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அப்புறம் வந்து எனக்கு செக் பண்ணதுல வந்து டாக்டர் வந்து ஹார்மோன் கொஞ்சம் இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு FSH அந்த LH கொலாக்டின் அது கொஞ்சம் வேரியேஷனா இருக்குது, நீங்க அதுக்கு டேப்லெட் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. இப்ப அதுவும் கியூர் ஆயிடுச்சு. இந்த மந்த் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு விட்டமின் டேப்லெட் ஃபோலிக் ஆசிட் எல்லாம் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டு இருக்கேன். ஆனா இந்த மந்த் எனக்கு பீரியட்ஸ் ஆகிற ஸ்டேஜ் தான் இருக்கேன். அது வந்து நான் இப்ப நார்மலா கன்சீவ் ஆக முடியுமா இல்ல வந்து நான் வந்து வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுமா? எனக்கு 30 ஆகுது. ஹஸ்பண்டுக்கு 28 ஆகுதுல. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்க. டாக்டர், முதல் நேயருக்கு வந்து 2011 மேரேஜ் ஆயிருக்கு, 2 தடவை அபார்ஷன் ஆயிருக்கு 4 மந்த்ஸில். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கேன் பண்ணும்போது கர்ப்பப்பைக்கு வெளியில் வந்து ஒரு சதை மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை பிறக்கிறதுல வந்து எந்த இஷ்யூ இல்லைன்னு சொன்னதுனால இப்போ ஒரு 10 days முன்னாடி வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போய் அந்த 2 செல்ஃபாக டெஸ்ட் பண்ணதில் 2 டாட்ஸ் வந்திருக்கு. பட் இன்னும் வந்து அவங்க ப்ராப்பராக அவங்க டெஸ்ட் எடுக்கல. ஸோ இவங்களுக்கு வந்து இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்க பதில்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 அபார்ஷன் ஆயிருக்குன்னா அவங்க வந்து கொஞ்சம் முதல்லேருந்தே கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த அபார்ஷன்ஸ் ஏன் ஆயிருக்குன்னு வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் சில டெஸ்ட் தைராய்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்மோன்ஸ் பண்ணி பிளட் டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் இவாலுவேஷன் பண்றது முக்கியம். அது தவிர வந்து யூட்ரஸும் ஸ்கேன் பண்ணி அது என்ன விதமான சதைன்னு நம்ம பார்க்கணும். பட் இப்போ வந்து அந்த பீரியட் வந்து 40 நாளுக்கு மேல தள்ளி போயிருக்குன்னா, யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு இருக்குன்னா அவங்க வந்து ஒரு பிளட் டெஸ்ட் β-HCGன்னு ஒரு பிளட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்து அதில் கன்ஃபார்ம் பண்றது பெட்டர். தென் அதுக்கு அந்த மாதிரி நம்ம அந்த பிரெக்னன்சி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்கேன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். பட் அவங்க 2 அபார்ஷன் ஆயிருக்குன்னா அவங்க கொஞ்சம் மெடிசின்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா எடுத்து ஃபோலிக் ஆசிட் அந்த மாதிரி வைட்டமின்ஸ் எடுத்து அண்ட் இந்த தைராய்டு எஸ்பெஷலி சில ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அது நார்மல் ரேஞ்சில் இருக்கா என்னன்னு பார்த்து நம்ம அந்த ப்ரெக்னன்சி க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறது முக்கியம்.
டாக்டர், அடுத்த நேயர் வந்து அவங்களுக்கும் சரி அவங்க ஹஸ்பண்டுக்கும் சரி ஹைப்போ தைராய்டு இருந்திருக்கு. அப்புறம் அதை வந்து அவங்க 2 பேருமே வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து கியூர் பண்ணியிருக்காங்க. தென் அகெயின் வந்து இவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுனால அதுக்கும் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுவும் இப்போ கியூர் ஆயிருக்கு. ஸோ இந்த மந்த் வந்து பீரியட்ஸ் வந்திருக்கணும், இந்த டைம் வந்து ஃபர்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து இன்னும் பீரியட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க. அவங்களோட ஏஜ் வந்து 30 அண்ட் அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து 28 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி 2 பேருமே வந்து ட்ரீட்மெண்ட் போய் சில இஷ்யூஸ் எல்லாம் வந்து கியூர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டின்றது எப்படி மேம் இருக்கும்? ஸோ ஹைப்போதைராய்டிசம் வந்து இஸ் குவைட் காமன். வந்து அது நம்ம மெடிசின்ஸ் மூலயமா அது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து எஸ்பெஷலி பட் ஃபர்டிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இப்போ நார்மலா டிஎஸ்ஹெச்னு ஒரு டெஸ்ட் பண்ணி தென் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த டிஎஸ்ஹெச் வந்து எந்த லெவல்ஸ் இருக்கோ அதுக்கு மாதிரி தான் நம்ம ஹைப்போதைராய்டா என்ன நம்ம டயக்னோஸ் பண்றது. அதை செக் பண்ணி அந்த தைராய்டுக்கு மெடிசின்ஸ் எடுத்து அது கண்ட்ரோல் ஆயிருக்குன்னா அந்த டிஎஸ்ஹெச் வந்து 2.5 இருக்கிறது முக்கியம், எஸ்பெஷலி ஃப்ரம் ஃபர்டிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அது அந்த ரேஞ்ச்ல இருக்குன்னா அந்த மெடிசின்ஸ் வந்து அவங்க அப்படியே பிரெக்னன்சி வரைக்கும் கண்டினியூ பண்றது முக்கியம். ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னா எந்த அளவுக்கு இம்பேலன்ஸ் இருக்குன்னு தெரியணும். ஏன்னா ரொம்ப அதிகமா இருக்குன்னா ஒரு இம்பேலன்ஸை வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியாது, அதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். ஸோ அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி டயட் எக்ஸசைஸ் பண்ணி அந்த இம்பேலன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றாங்கன்னா தென் இட் இஸ் குட். அண்ட் இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டா வருதா இல்லையான்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து தள்ளி போகுதுன்னா அந்த முட்டை வந்து கரெக்ட் டைமுக்கு வளர்ந்து வெடிக்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து நேச்சுரலா ஒரு முட்டை வந்து கரெக்டா வளர்ந்து வெடிச்சாதான் அவங்களுக்கு அந்த ஃபெர்டைல் பீரியட்னு வந்து நம்ம இவாலுவேட் பண்ணி அந்த சமயத்துல ட்ரை பண்ணா அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிற சான்சஸ் பெட்டரா இருக்கும். பட் ஒருத்தங்களுக்கு பீரியட் தள்ளி போகுதுன்னா அந்த முட்டை வந்து கரெக்ட் டைமுக்கு வளர்ந்து வெடிக்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முட்டை கரெக்டா வளர்றதுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்து தென் அவங்க அதை வந்து நேச்சுரலா ட்ரை பண்றது பெட்டர். ஸோ அதுக்கு வந்து ஒரு பீரியட்ஸ் ஆகி 2வது நாள் ஸ்கேன் பண்ணிட்டு தென் அந்த முட்டை வளர்ச்சிக்கான டேப்லெட்ஸை எடுத்து மறுபடியும் ஒரு 10 நாள்ல ஸ்கேன் பண்ணி பார்த்து தென் அந்த முட்டை வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவங்க நேச்சுரலா ட்ரை பண்ணா சான்சஸ் பெட்டரா இருக்கும். பட் எந்த ட்ரீட்மெண்ட்லயும் வந்து உங்களுக்கு இந்த சைக்கிள்ல வந்து 100% நீங்க கன்சீவ் ஆவீங்கன்னு வந்து யாருனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருந்தாலுமே முட்டை கரெக்ட் டைமுக்கு வளர்ந்து வெடிக்குது, கவுண்ட் எல்லாமே பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் நார்மலா இருக்கு, எல்லாமே வந்து நார்மலா இருந்தா கூட நீங்க அந்த ஃபெர்டைல் பீரியட்ல கரெக்டா ட்ரை பண்றீங்கனாலுமே உங்களோட சான்சஸ் வந்து மேக்ஸிமம் 80% வந்து ஒரு சைக்கிள். ஸோ இது வந்து இது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா யாருனாலையும் வந்து இந்த சைக்கிள் 100% நீங்க கன்சீவ் ஆவீங்கன்னு வந்து யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டாக்டர், இப்போ உங்களுடைய சென்டர்ல வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு என்னென்ன மாதிரியான புது ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு டாக்டர்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸோ இந்த இம்பேலன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான பீரியட்ஸ் ஆகி செகண்ட் டே நாங்கள் இந்த ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறோம். இந்த FSH, LH, AMHங்கிறது வந்து இப்போல்லாம் கரண்ட்டாக அவைலபிளாக இருக்கிற டெஸ்ட் வேறு அவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பேலன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸை வந்து இவாலுவேட் பண்ணுறதுக்கான அல்ட்ராசவுண்ட். இப்போ ரெகுலர் அல்ட்ராசவுண்ட் வந்து எல்லாருமே பண்ணுறாங்க, 2D அல்ட்ராசவுண்டுங்கிறது. நாங்கள் வந்து அடுத்த லெவல் 3D அல்ட்ராசவுண்டுன்னு பண்ணுறோம். வேர் இந்த ஃபைப்ராய்ட்ஸ் ஆர் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்குள்ள வந்து ஒரு சத வளர்ச்சி இருக்கு, பாலிப்னு ஒரு சத வளர்ச்சி இருக்கு, ஆர் வந்து சினப்பையில வந்து ஒரு கட்டி இருக்கு, அது என்னன்னு வந்து சரியா கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D அல்ட்ராசவுண்ட் வந்து இனி அது நல்லா எடுத்துக்காட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஸ்பெர்ம் DNA டேமேஜ் கண்டுபிடிக்கிற டெஸ்ட் அவைலபிளாக இருக்கு. இப்போ நல்ல விந்துவும் டேமேஜ் இருக்கிற விந்துவும் வந்து பிரித்து நல்லது மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி செப்பரேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ கரண்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டெக்னாலஜிஸ். ரொம்ப நன்றி டாக்டர். இந்த 1 மணி நேரம் வந்து மகளிர் நல மருத்துவம் தொடர்பாகவும் ஃபர்டிலிட்டி தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எஜுகேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இன்னொரு கேள்வி வந்து இப்போது இந்த ட்ரீட்மெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து செலவு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து கொஞ்சம் ஷார்ட்டா? இப்போ வந்து
ரொம்ப பேசிக் லெவல் ட்ரீட்மெண்ட்னு போகும்போது உங்களுக்கு இந்த என்ன தொந்தரவு இருக்குன்னு வந்து நம்ம ரொம்ப இவாலுவேட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும். இப்போ ரொம்ப வருஷமா ட்ரை பண்றாங்க, கன்சீவ் ஆகல, வந்து நிறைய ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸ் ஆயிருக்கு அண்ட் அதுக்கு பதில் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க பேசிக் லெவல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த விதமான பிரச்சனைக்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு பதில் கிடைக்கிறது இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ கரண்ட் டெக்னாலஜி, இந்த ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங், SCSA, இந்த மாதிரி எல்லாம் கரண்ட் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணும்போது, அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல யூகேல கூட நிறைய சென்டர்ஸ் யூஸ் பண்றது இல்லை. நாங்க வந்து இந்த டெக்னாலஜி இங்க கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு காஸ்ட் இருக்கு. ஏன்னா அந்த டெக்னாலஜியில இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கும். பட் ஐ டெஃபினெட்லி திங்க் நீங்க வெளியில எந்த சென்டர் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் எங்களோட ப்ரைஸஸ், காஸ்ட் எல்லாமே ஆர் ஆல்மோஸ்ட் த சேம், இஃப் நாட் லெஸ். சம்டைம்ஸ் வந்து மற்ற சென்டர் எல்லாம் போயிட்டு வரும்போது நாங்க கொடுக்குற இதுல வந்து மற்ற சென்டரை விட கம்மியா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ பட் கரண்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு யூஸ் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு சார்ஜ் இருக்கும். கண்டிப்பா டாக்டர், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமா வந்து நீங்க எஜுகேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி. நேயர்களே, இன்றைய செக்அப் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம். மறுபடியும் வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.